தமிழச்சியாகிய நான் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வரவு நல்வரவாகுக. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதைகளுக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு செம்மொழி புலவர் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் இல்லையா? எதற்காக சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணால் பார்ப்பதும் பொய்யாகலாம், காதுல கேட்கிறதும் பொய்யாகலாம், ஆனா தீர விசாரிப்பதன் மூலமாக மட்டும்தான் ஒரு உண்மைத்தன்மை வெளிப்படும் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. உங்களுக்கு கண்ணு இருக்குல்ல, காது இருக்குல்ல, அப்புறம் எப்படி சரியான தவறான சரியா தவறா ஆற்று பெருக்கற்று அரிசுரம் என்றாலும் ஊற்று பெருக்கூற்று உலகுட்டு வேற்றாருக்கு நல்லார் குடிவந்தான் நல்குந்தார் ஆளும் இல்லை என மாத்தாரை செய்து. ஏன்னா நீங்க பாருங்களேன், மானம் தேடி வந்திருக்கேன்னு சொல்றது அது உங்களுடைய சொந்த வேலை. நான் சொல்றதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு அப்புறம் பேசுறேன். காது இருக்குதா, கண்ணு இருக்குதா, மூக்கு இருக்குதா, மொழி இருக்குதான்னு சொல்லி கேட்கறது. இந்த 5 பஞ்சபூதமும் இருந்தாத்தான் மனுஷனுடைய உடம்பு. இது இல்லைன்னா என்ன? ஆமா, சிரசில் என்ன தெரியுமா? சிரசு இல்லாதவனுக்கு என்ன பேர் தெரியுமா? ஐம்பூதங்களுக்கே கோவில் இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மானம் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றது அது உங்களுடைய சொந்த பிரச்சனை, அது சரி. ஆனா தவறான இடத்துக்கு தேடி வந்திருக்கிறீங்களே அது தவறு. அதான் சொல்ல வரேன். அதான் கண்ணு இருக்கா, காது இருக்கா? உங்க மான் ஓடும் போது கத்திக்கிட்டே ஓடுச்சா இல்ல கத்தாம ஓடுச்சா? உங்க மான் ஓடும் போது உங்களை பார்த்துக்கிட்டே ஓடுச்சா பார்க்காம ஓடுச்சா? இல்ல உங்க மானுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? எதையும் எனக்காக ஏற்படுத்துவதனால அல்ல, எல்லாம் பொதுமறைக்காக. பொதுமறை செய்யக்கூடிய இந்த வேடுவன் எனக்காக எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஏற்கனவே வேட்டையாடி ஒரு மான வீட்டில் வச்சிருக்கிறேன். இது 2வது வேட்டை. அது என்ன தெரியுமா? அது கிரி என்றால் மலை, அது அசையவே அசையாது, அசையாமல் இருக்க வேண்டிய பொருள். உலகத்தை இயக்கக்கூடிய தன்மை யாருக்கு தெரியுமா? இந்த மானுக்கிட்ட. அது வந்து அது கிரியை, இது என்ன இச்சை. இச்சைங்கிற மாலை கொண்டு போனாத்தான் மக்களுக்கு எல்லாமே புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் வேட்டைக்கு வந்திருக்கேன், எனக்காக அல்ல. நான் வேட்டைக்கு புறப்படுகின்ற பொழுது ஓம் ஜெய் விஜயா பவ என்ற திருநாமத்தை மன்னரத்தை உச்சரித்து வேட்டைக்கு புறப்பட்டேன். நான் வேட்டைக்கு புறப்பட நேரத்தில் அந்த வெள்ளி மலை அப்படியே கீழே உற்று நோக்குகின்ற பொழுது ஒரு அழகான மான் உலாவிக் கொண்டிருந்தது. ஆஹா, என்ன அழகு! இந்த மானை பிடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மனசுல எண்ணத்தை கொண்டு அந்த மானை பிடிப்பதற்கு கீழே இறங்குகின்ற பொழுது நான் வருகின்ற அரவமாகப்பட்டது மானுக்கு தெரிந்து ஓட முயன்றது. ஓட விடலாமா இல்ல ஓட விடலாமா? இப்ப நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொன்னது கண்ணால காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பது மெய். கண்ணால காண்பது பொய். என்ன ஆச்சு? கண்ணால என்ன பார்த்தா? கண்ணால பார்த்தாங்கல்ல, என்ன பார்த்தாங்க பாருங்க. மதுரை மாநகர்ல பாண்டிய நெடுஞ்செழியன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்தான் இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயமா? இத பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நீங்க ஒரு பொதுநலவாதி அப்படின்னீங்க, ஆனா நீங்க சுயநலவாதி நான் சொல்றேன். எப்படி தெரியுங்களா? உங்களுக்கு அதீத ஆசை, பேராசை இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு மான வேட்டையாடி உங்க வீட்டுல வச்சிருக்கப்ப திரும்ப ஒரு மான நீங்க தேடி வரணும். வேட்டையாடி என்ன தேவை? என்ன தேவை? வீட்டுல இருக்கிறது ஆசை, தேடி வந்தீங்க பாத்தீங்களா? இது பேராசை. பேராசை கூடவே கூடாது. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க நஷ்டப்படக்கூடாது. பார்க்க சின்ன பையனா வேற இருக்கீங்க, நஷ்டப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றேன். ஏன்னா பாருங்களேன், புத்திமான் பழமுற்றான், பழமினான் புத்தி இல்லாதமான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் பலம் வீரமான ஆளாக இருந்தாலும் அவனுக்கு புத்தி இல்லைன்னு வச்சுங்களேன், அறிவு இல்லைன்னு வச்சுங்களேன், அவனுக்கு பணம் நிறைய பைய கிடைச்சு இருக்கா, ஏதாவது புண்ணியம் இருக்கா, பிரோஜனம் இருக்கா? இல்ல அழகான பொண்டாட்டி கிடைச்சு ஏதாவது பிரோஜனம் இருக்கா? கிடையாது. அப்ப எதுக்குமே அடிப்படை என்ன வேணும்? அறிவு வேணும். நீங்க தேடி வந்தது பேராசை தானே, நீங்க போய் வேற இடத்துல தேடுங்க போங்க. இந்த விஷயம் தெரியுமா? என்னைக்குமே இந்த உலகத்துல ஒத்தப்படைய பார்க்கவே முடியாது. இன்பம்னா துன்பம், நல்லதுனா கெட்டது, விதினா மதி, ஆணுனா பெண்ணு, இரவுனா பகல், ஒருமைனா பன்மை. இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் ஒத்த மாட்ட வண்டி ஓட்டுறேன் இல்லை. சரி, ஒத்த மாட்ட வண்டியை எங்க ஓட்டுவாங்க? அது தண்ணி இருக்கிறதுக்கு தேவைதாங்க. ஒரு மாட்டை கட்டி நான் என்ன தெரியுமா, 2 மாடு போட்டுருவேன். அப்ப நீங்க என்ன ஒரு மாடு இல்லைனாலும் ஒரு மாடு தெம்பாவது போய் சேர்ந்துறேன். நான் என்னைக்குமே என்ன தெரியுமா, இந்த 2 மாட்டை புட்டி உலகத்துக்கு ஓட்டுறேன். நான் ஏற்கனவே ஒரு மாடை வச்சிருக்கேன்னு சொன்னா என்ன காரணம்? அது அந்தரத்துல வெட்ட, அது அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்து அம்பாக்கி மந்திரத்தை சூரியனும் தாம் போன்ற கவனத்தை வந்து விளையாடியல்லோ. என் கண்ணே மனமகிழ்ச்சியோட மாட கொடுக்காங்க. அறிவு இருக்கான்னு சொல்லி, அறிவுங்கிறது என்ன தெரியுமா? அறிவுங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கு உண்டு. அறிவுங்கிறது என்ன? தன் உயிரை தன்னையே காப்பாற்றிக் கொள்வது அறிவு. அவன் உயிரை அவன் காப்பாத்திக்க. இதுக்கு யாருமே அறிவு இருக்குதான்னு சொல்லி கேட்கக்கூடாது.
ஆனா அறிவு இல்லாமல் இருப்பது என்னமா? உங்க உயிரை நீங்க காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், அறிவு இல்லாதது என்ன? என்ன அறிவே இல்லாதது என்ன? இருக்குல்ல. என்ன அறிவு இல்லாதது என்ன? உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பாக்குறப்ப என்ன தெரியும்? ஆமா, தன்னுடைய முகம் தனக்கே தெரியும். தெரியும்ல. ஆமா, நீங்க கேட்டதுக்கு பதிலா தான் ஏழு கேளுங்களேன். ஏழு காரணம் கேட்கணும். எதுக்குமா நீ அப்படி சொன்ன அப்படின்னு நீங்க கேட்கணும். அப்பதான் பதில் பிறக்கும். கேள்வி என்று ஒன்று இருந்தால்தான் பதில் என்பது ஒண்ணு பிறக்கும். நான் வந்து ஒத்த மிருகத்தை வச்சு ஓட்டக்கூடியவன் கிடையாது. எனக்கு எதுவுமே வந்து ரெட்டையா தான் வேணும்னு நீங்க கேட்டீங்க. சரி, உங்களுடைய ஆசை பாருங்க, அதுலயும் பேராசையை பாருங்க. ஒன்று பார்த்தா தான் இருக்கு, ரெண்டு தான் வேணுமா? சரி இருக்கட்டும். நீங்க ஏன் ஒரு மானை தேடி வரணும்? ஒரு சிங்கத்தை தேர் முட்டி ஓட்ட முடியும்ல? சிங்கத்தை ஒரு ரெண்டு சிங்கத்தை பிடிச்சு அப்படி போலாமே. சிங்கத்தை ஒரு புலிய பிடிச்சு, ஒரு சிறுத்தையை பிடிச்சு. ஏன்னா அதெல்லாம் கொண்டு விடும் பயம். எதெல்லாம் ஆமா. இன்னொரு விஷயம் தெரியுமா? சிங்கத்தை வேட்டையாடி தெரியுமா? எங்க அம்மா சிங்கத்தை வாகனமாக வச்சிருக்கிறாங்க இல்லையா? யானையை வேட்டையாடிவன் யாரு தெரியுமா? எங்க அண்ணன். புலிப்பால் குடிச்சது புலிய வேட்டையாடிவன் யாரு தெரியுமா? என் தம்பி. அதே மாதிரி வந்து காளையை அடக்குறது யாரு தெரியுமா? எங்க அப்பா. நாய் வாகனம் வைத்திருக்கிறவர் யாரு தெரியுமா? அதுதான் பைரவமூர்த்தி. ஆதி பரமேஸ்வரன். கழுத வாகனம் யாருக்கு தெரியுமா? நீ என்ன சொல்ற? நீ சும்மா யாரு? நிப்பாட்டுங்க மத. இத கேளுமா? நிப்பாட்டுங்க. மிருதங்கார் ரொம்ப வாய் பேசுறாரு. என்ன என்ன மூதேவின்றீங்க? என்ன வார்த்தை பத்திரமா இருக்கணும், புரியுதா? என்ன மூதேவி முன்னாடியா ஸ்ரீதேவி முன்னாடியா? ரெண்டு பேருக்கு யார் மனைவி? மூதேவி முன்னாடியா? ஸ்ரீதேவி மூதேவி இருக்கிறாங்க இல்லையா? ஆமா. அவங்க ரெண்டு பேத்துக்கும் கணவன் யாரு? மகாலட்சுமியுடைய அம்சம் என்ன? எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சு பேசுறேன். இதெல்லாம் அடுத்த ஊர்ல வச்சுக்கலாம். என்ன ஏப்பா வேப்பமுச்சிக்கு என்னன்னு தெரியல. 8 மணி ஆனா நீங்க கேட்டது மூதிலத்தை கட்டிய. ஆமா, மூதேவிக்கு சீதேவிக்கு கணவன் யாரு? அதானே மகாலட்சுமியுடைய வேப்பமுச்சி எங்க இருக்குது? பரவாயில்ல. வேப்பமுச்சி எங்க நிக்குது? வேப்பமரம் எங்க துவக்குது? ஆமா இருக்குல்ல, வித்தியாசமா படிச்சிருக்கிறாருல முருகப்பெருமானு. பாருங்க இருங்க, பொறுமையா இருங்க. நான் பொறுமையா தான் இருக்கேன். இப்ப மேடைக்கு வரவங்க என்னுடைய குருவா இருந்தாலும் சரி, என்னை பெற்றெடுத்த தகப்பனா இருந்தாலும் சரி, கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி, மேடைன்னு ஏறிட்டேன்னு வச்சுங்க எனக்கு கீழே தான். புரியுதா? அது மாதிரிதான் நான் பேசுறேன். அறிவு இருந்தா அறிவு இருக்கான்னு கேட்க நிறைய பேர் கவலைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க. அப்படி இருக்க கூடாது. அறிவு இருக்கா அப்படின்னு ஒரு பெண்மணி கேட்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம நிரூபிச்சு காட்டுறேன் எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு. அதுக்காக தான் சூடு வரணும், சொரண வரணும்ன்றதுக்காக தான் பேசுறேன். தவறா நினைச்சிடக்கூடாது. அறிவையே அழிச்சு தந்தாள். நீங்க அறிவை அழிச்சு தந்த ஆளு யாரு? எப்படி சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம். வாயில வரதெல்லாம் பேச்சுன்னு பேச கூடாது. சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சமயம் பேசாம இருக்கணும், தொலைச்சு விடுவேன். புரியுதா? சொன்னதுக்கு பதிலு காயத்ரி. சொன்னதுக்கு பதிலு காயத்ரி. உங்க பேர் என்ன? உங்க பேரே கேட்க மாதிரி. உங்க பேர் என்ன? இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் வந்து ரொம்ப தேருக்கு எங்க விஷம் இருக்கு. தேருக்கு வந்து கொடுக்கல. அதான ஈக்கு தலையில விஷம், பாம்புக்கு பல்லுல விஷம், பழனிக்குமாருக்கு உடம்பெல்லாம் விஷம். என்ன இந்த உடம்பு போடலையோ அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. பாருங்க, தேருக்கு எங்க விஷம் இருக்கு? ஆம்பளைக்கு பெண்ணுக்கு நிப்பாட்டுக்கு போதா பேச விட்டு பேசுங்க. வாதி பிரதிவாதி, தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர்னு சொல்லி வச்சிருக்காங்க. கற்றறிந்தவர்கள் பேசும்போது நிறைய தகவல்கள் முட்டாள அறிவாளி பேசினா வெளிப்படுமா? வெளிப்படாது. பாருங்க, தேனுக்கு எங்க விஷம் இருக்குன்னு கேட்டீங்க. கொடுக்கல விஷம் இருக்குன்றது உண்மைதான். ஆனா பாம்பு கடிச்சு பொழைச்சவன் கூட இருக்கான், தேள் கடிச்சு செத்தவனும் இருக்கான், பனைமரத்துல இருந்து விழுந்து பொழைச்சவனும் இருக்கான், திண்ணையில இருந்து விழுந்து செத்தவனும் இருக்கான், செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான், பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான். அந்த அறிவு முத வேணும் உங்களுக்கு. புரியுதுங்களா? உடம்பெல்லாம் விஷம்ன்றீங்களே, உடம்பெல்லாம் விஷத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை சாதிச்சீங்க நீங்க? பதில சொல்லுங்க. உடம்பெல்லாம் விஷம் நீங்க. சிவபெருமானுக்கு விஷம் ஏறிச்சு உடம்புல. அந்த சக்தி வந்து குறவழையோட பிடிச்சா. விஷம் மீதி பாகங்கள் ஏறிடக்கூடாது, மீதி பாகங்கள் ஏறிடக்கூடாது, குறவழையோட பிடிச்சா. இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்ப நான் வந்து என்ன பண்ணட்டு இல்ல ஆலகால விஷம். ஆலகால வேப்பமுச்சி சொல்றேன். வேப்பமுச்சி என்னமா வேப்பமுச்சி எங்கே நிற்கிறது சொன்னீங்க?
யார் கேக்குறவங்க மொய் பண்ண வச்சாங்களா? வாங்குனீங்களா? கேக்குற கேள்வி என்ன பதில் வரல. பதில் வந்துட்டா மொய் பண்ண வரேன்றீங்களா? என்ன போய் சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், எல்லா வீட்டுக்கு போய் தூங்கிடுவாங்க. அப்படியே இருக்கணும், பொறுமையா இருக்கணும். சொல்லுவேன். நான் கேட்டதுக்கு பதில் ஆளு வேணும், பல்லு குருதி, நானும் ரெண்டும் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லிருக்காங்க. பல்லு இல்ல அப்படின்னா சொல்லு போச்சு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பல்லு இருக்கா? பற்களுக்கு கடவுள் யார் தெரியுமா? கவிதை இருக்குல்ல, பற்களுக்கு கடவுள் யார்? கடவுள் இருக்காங்க. அதே மாதிரி கேளுங்க, இப்ப சூர்பனகை அப்படின்ற ஒரு அரக்கி இருந்தா பாத்தீங்களா, அவளுக்கு ஏன் சூர்பனகைன்னு பேரு? நகை என்றால் புன்னகை, சூர்பம் என்றால் முரம். சூப்பம் யானை போன்ற முரங்களை கொண்டவள். பல்லு பாருங்க, அப்படி முரம் மாதிரி இருக்குமா? சிரிச்சா அப்படின்னா அவ்வளவு கொடூரமா இருக்குமா? சூர்பனகை எது வந்துட்டாளா? சூப்பனகனுடைய மகன் யார் தெரியுமா? சூர்பனகையினுடைய சுதன் இருக்கான்ல. இப்ப பாருங்க, எனக்கு அப்படியே பேச எடுத்து கொடுக்குறீங்க. இதுதான் அறிவாளி வேணுங்கிறதுயா. இப்ப ராமன் லட்சுமணன் காட்டுக்கு போனாங்க. எதை எடுத்துட்டு போனாங்க? வில்லும் அம்பும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா சூர்பனகைய அறுத்தான் லட்சுமணன் இல்லையா? காது அறுத்தான், குங்கைகள் அறுத்தான், மூக்கு அறுத்தான். ஆனா அவன் ஒண்ணு அறுக்க மறந்துட்டான். நாக்கு அறுத்துருந்தான்னு வச்சுங்களேன், அவ போய் சொல்லி இருக்க மாட்டான் அண்ணங்கிட்ட, இந்த மாதிரி சீதைன்னு ஒருத்தி இருக்கான்னு. அவ அங்க இருக்க வேண்டிய பெண்ணு கிடையாது, அவ ஓங்கிட்ட வாழக்கூடிய பெண்ணு, போய் தூக்கிட்டு வா அப்படின்னு அவன் நாக்கு சொல்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ராமாயணம்ன்றதே வந்திருக்காரு. அப்ப லட்சுமணன் அறுத்தான் இல்லையா? கொண்டு போனது வில்லும் அம்பும். எதை வச்சு அறுத்தான்? ஆயுதம் எப்படி அவன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூர்பனகையினுடைய மகன் யாருன்னு கேட்டீங்க கேள்வி. அந்த சுதன் என்று இருந்தான் இல்லையா, சூர்பனகையினுடைய மகன் சுதன். அந்த சுதனாகப்பட்டவன் வச்சிருந்த வாளை தான் லட்சுமணன் எடுத்து அதன் மூலமாக தன்னுடைய தாயவே அழிச்சான். சரிங்களா? கேட்டதுக்கு பதில் ராமன். ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வியை தொடர்ந்து நான் 2-3 பதில் சொல்லியிருக்கேன். தெரியுமா? ராமன் வந்து எத்தனை வருஷம் வனவாசம் போகணும்? ராமன் எத்தனை வருஷம் வனவாசம் போகணும்னு சொல்லி கைகேயி கேட்டுட்டார். 14 ஆண்டுகள் இல்லையா? அப்ப 14 ஆண்டுல வனவாசம் போக வேண்டும். ஆனா அவன் யாரு? சூர்பனகனுடைய மகன் ஆகப்பட்டவன் என்ன செஞ்சான்? ஆலமரத்தில் தலைகளாக தவம் செஞ்சிருக்காங்க. அப்ப எத்தனை நாள் தவம் செஞ்சா? சிவனுடைய கையில் இருக்கின்ற அந்த ஆயுத வயது 14 வருடம், 14 மாதம், 14 நாளிகை. என்ன இப்படி தவம் செஞ்சாத்தான் அந்த ஆயுதமே கீழே வரும். அப்ப இத்தனை நாள்லாம் எங்க போய் சேர்ந்தது? எப்படி செஞ்சாங்க? கையில வாங்கின 14 வருஷம் வனவாசம் போகும்போது ராமன். ஆனால் 16 வருஷம், 16 மாதம், 16 நாள், 16 நாளிகை வந்து தவம் செஞ்சாத்த சிவபெருமானுடைய இருக்கின்ற அந்த வாராகப்பட்டது ஒன்று கையில் கிடைக்கும். 14 வருடம் வரக்கூடியவனுக்கு இப்ப இத்தனை நாள் எங்க போச்சுன்னு கேட்டேன். இத்தனை நாளா எங்க போச்சுன்னு கேட்டீங்க? ராமன் லட்சுமணன் வந்துட்டார்கள் இல்லையா? ராமன் லட்சுமணன் வந்துட்டாங்க. சரி. வந்து ஒரு ஆள் தங்கணும் அப்படின்னா என்ன வேணும்? வீடு வேணும். அந்த காலத்துல குடில் தான் அமைப்பாங்க. அப்படி குடில் அமைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக லட்சுமணன் போய் தேடுறார், எந்த இடத்துல குடில் அமைக்கலாம், சரி இந்த இடத்துல குடில் அமைக்கலாம் அப்படின்னு. அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள், மரம், செடி எல்லாத்தையும் வெட்டுறாங்க. அப்படி வெட்டும் போது அந்த சுதனாகப்பட்ட தலையிலா இருந்து தவம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன் இருந்தது தெரியல. வெட்டுனா ஒரே வெட்டா. அந்த வாள்ல என்ன எழுதி இருந்துச்சு? அந்த வாள்ல எழுதி வாங்கின வாழ் தானே அங்க இருந்து வருது. ராமனுக்காக லட்சுமணன் கனி பறித்துக் கொண்டிருக்கிற மரத்துல ஏறி, அப்ப அந்த ஆயுதமாக பார்த்து வருகின்ற போது அந்த சத்தத்தை பார்த்தேன். அண்ணன் வார்த்தை ஒரு வாள் வந்துட்டு இருக்கு. வாள் வந்தோம்னா என்ன செஞ்ச? அந்த வாள்ல எழுதப்பட்டதை பார்த்தா, கையில் பெற்றவுடன் அருகில் இருப்பது ஒன்று வெட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அது எழுதிருக்கிற போது என்ன செஞ்சா? அந்த வாழை அப்படி பிடிச்சோட இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு வந்து ஒரே வெட்டுனா அவன் தலைகள் நீங்க சொன்னு சொல்லக்கூடியவன் என்ன செஞ்சேன்? தலைகள் தான் தவம் செஞ்சுட்டு இருந்தேன். எதுக்காக? ஏன் என்ன காரணத்துக்காக தவம் செஞ்சேன்? சிறப்பான ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக தான். தவம் யாகம் எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னா, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும், அவங்களுடைய ஆசையை நிறைவேறணும் அப்படின்ற காரணத்துக்காக. நம்ம அம்மாவை மூக்கவன் ஆக்கே அர்த்தம் இல்ல, அவனை வந்து கண்டிப்பா அந்த வாழால தான் கொள்ளாம வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிட்டேன். அதுக்காகத்தான் தலைகள் தான் தவம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்பதான் கையை தவறா தட்டுறீங்க. சரி இருங்க, நீங்க கேட்டது என்ன? வாழை வச்சு அறுத்தான் நான் சொன்னேன். திரும்ப அதே வாழை வச்சு நம்மளுடைய தன்னுடைய தாயினுடைய மூக்க நாக்கு அறுத்தவனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் தவம் செஞ்சான் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி? இது முன்பாகவா அது முன்பாகவா? அவன் அறுத்ததுக்கு அப்புறம் தானே இவன் போய் சொல்ல முடியும். அந்த வாழை அறுக்கவே இல்லையே, அது யார் சொன்னா? அப்புறம் நீங்க எந்த வாழை சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இது சொந்த புராணமா? நான் சொந்த புராணத்தை பேசுறேன். சூப்பனக வருகின்ற பொழுது, குடிலைக்கு வருகின்ற பொழுது என்ன சொல்லுமா? அப்ப மாரிசு மாயமாக வர்றேன், மாயமானாக வர்றேன். அப்ப வருகின்ற பொழுது என்ன சொன்ன?
சீதையாகப்பட்டவன் இந்த மாலை பார்த்த உடனே மயங்கி நிற்கிறார். மயங்கி தன்னுடைய கணவனத்துல கேட்கிறான், இந்த மாலை எனக்கு பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இவன் என்ன செய்யறான், லட்சுமணன் சொல்லிட்டு போறேன், லட்சுமணா சீதையை பார்த்துக்கணும், இதோ இந்த மாலை பிடித்து வருகிறேன்னு போன பிடிக்க முடியல. கடைசியில் ராமவனத்தை போட்டேன், என்ன சொல்லிட்டு விழுந்தான் கீழே, ராமனுக்கு அபயம். லட்சுமணன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கு. சொன்ன உடனே காதல கேட்ட சீதை என்ன செஞ்சா, லட்சுமணனை பார்த்து வாங்க உங்க அண்ணனுக்கு ஏதோ அண்ணனுக்கு ஆபத்து ஏற்படுத்தி ஓடி பாருங்க அப்படின்னு சொன்னா. ஓடி பார்க்கறது என்ன ஆகுது, மாரிசன் வந்து மான் வடிவாக அந்த மான் உருவத்தை மாற்றி மாரிசன் அங்கே செட்டு கிடக்கணும். அப்ப நம்ம சீதைக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வரங்கட்டி என்ன செஞ்சேன், ராவணன் சீதை சொல்றா, உங்க அண்ணனை பார்த்து கோடி விழிச்சால, இந்த கோட்டை மட்டும் நீ விட்டு தாண்டாம இரு அப்படின்னு சொன்னால. அந்த நேரம் சமயம் பார்த்து வந்தா பாரு ராவணன், அம்மா பிச்சை தாயே பிச்சை, நான் உன்னுடைய பிச்சை சம்பளம் வாங்கலைங்க. பிச்சைங்கிறது என்ன தெரியுமா? ஆமா, அதனால இந்த பாட்டை விரும்புறாங்க, ஒவ்வொரு பாட்டை பாடிட்டு பண்ணுவோமா இல்ல பேசுவோமா? ரொம்ப அறிவா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய பேச்சு. இருந்தாலும் மான தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப விவகாரமா இருக்கு. எதுக்குமே ஆசைப்படக்கூடிய இந்த வள்ளி கிடையாதுங்க. மானு மீன் தேனு எதுக்குமே நான் ஆசைப்படவே மாட்டேன். என்னை வந்து அடையிறத மட்டும்தான் நான் விரும்பி ஏற்றுக்குவேன். நானா தேடி போய் எதையுமே எடுத்துக்கிறதே கிடையாது. மம்பு பண்ணாம பாகிலே புள்ளிமான், பக்கத்துல ஒரு பச்சைமான், வேறு ஒரு வெள்ளைமான். பச்சைமான் யாரு தெரியுமா? ஆமா, பச்சை உருவங்கள் கொண்ட மேனி யாருக்கு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்னங்க தெரியும்? போங்க 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 சும்மா புலம்பாதீங்க. பாட்டுன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன்,
ஒண்ணும் புரியாதுன்னு பாடிடக்கூடாது. இப்ப வார்த்தைகளை போட்டு சரி. நான் ரொம்ப நல்லா கவனிப்பேன். ரொம்ப கவனமா ஆமா. கவனமா தான் இருக்கணும். கவனமா தான் இருக்கணும். வாழ்க்கையில கவனம் இருந்தாதான் சிதறாம இருக்க முடியும். சிதறிய காரியம் பதறும் சொல்லிருக்காங்க. சிதறாத காரியம் தான் பதறாது. சிதறாத காரியம் சிதறாது. அது அப்ப உங்களுக்கு இந்த வார்த்தை மட்டும் தான் தெரியுமா? ஏன் வேற? பதறிய காரியம் சிதறும், ஓ. சிதறிய காரியம் பதறும். இதுல என்ன தவறு கண்டுபிடிச்சீங்க நீங்க? என் பதில். வார்த்தைகளை மாற்றி பேசுறீங்க. முதல்ல சிந்திக்க- மாற்றி பேசணும், ஆனா சரியா பேசணும். அதுதான் என்னுடைய தத்துவம். சிந்திச்சுக்கணும், செயல்பட வேண்டும். சரி, வார்த்தைக்கு வாங்க. என்ன பண்ணீங்க நீங்க? என்ன பண்ணேன்? பாட்டுன்றதுக்காக எதையாவது பாடியதா? கண்ணத்தோட கண்ணை வச்சு கொஞ்சிக்குவேன். ஆ. அது கையணப்பில் பந்தனையில் படுத்துக்குவேன். நான் அதான் முதல்ல கேட்டதுக்கான அர்த்தம் இதுதான். என்ன? அறிவாளியா அறிவாளியான்னு கேட்டேன். அறிவாளி என்ன சொன்னா? அது ரொம்ப நிரூபிச்சிட்டீங்க நீங்க. ஆஹா. யாராவது மானை புடிச்சு கண்ணத்தோட கண்ணை வச்சு நல்ல பஞ்சனையை விரித்து அதுல எவனாவது படுப்பானா? ஆமா. அப்படி படுத்த முட்டா பையன் நீங்க தான். அஞ்சறிவு கொண்ட மானு அத புடிச்சுக்கு போய் கண்ணத்தோட கண்ணை வச்சுக்கு வரா, பாய போட்டு படுத்துக்கு வரா. நல்லா இருக்கே பாக்குறதுக்கு. தெரியுமா? இன்னொரு விஷயம் பைத்தியக்காரன் நீங்க. தெரியுமா? தவன் செஞ்சா ஒரு முனிவன் வந்து தவன் செய்யறது எந்த தோல்ல? என்ன தோல்? எந்த தோல்? வேண்டாம் வேண்டாம். புலித்தோடு. ஆமா, புலித்தோலை ஆடையாக போத்தியவன் யாரு? சிவபெருமான். அவருக்கு அறிவு இல்லையா? உனக்கு அறிவில்லைன்னு சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சரி, சொல்லு. கேளுமா. ஏங்க, இன்னொரு விஷயம் இருக்குமாயா? சிவபெருமானுக்கு அறிவு உண்டு. ஆமா. பெண்கள் அறிவில்னாலும் அவர் காட்டி கொடுக்க மாட்டாரு. யாரு? எம்பெருமான். பாருங்க, சிவனுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நீங்க சொல்றதுக்கு நான் சிவபெருமானே கால்ல மிதிச்சிட்டு ஒருத்தி இருக்காளே, அவ யாரு? நாங்க பேசுறேன், எனக்கு அறிவாளியோட பேசுறேன். மான வந்து படுத்து தூங்கலாம்னு சொன்னீங்கல்ல. சரி, பராசர முனிவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஒரு மானாகப்பட்டது குட்டியை வந்து வயிற்றுக்கு வச்சிருக்கு. இவர் யாரை வந்து கவனம் செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப தண்ணி வந்து குடிக்க வந்த ஒரு ஆற்றுல தண்ணி குடிக்க வந்த அந்த மானாகப்பட்டது இவர் அந்த யோக தேசம் வந்து அந்த அவன் செய்த தவத்தை முடிச்சுட்டு போய் எந்திரிக்க இந்த மான அங்கேயே குட்டி போட்டு ஓடியே போயிடுச்சு. குட்டி போட்டு ஓடி போயிடுச்சு. விட்டாரா? அந்த குட்டியை தூக்கி கொண்டு அந்த வளர்த்து அது அவர் படுக்கிற பொழுதே தன்னோட கையனுப்பிலேயே படுக்க வச்சு அது அப்படியே மேல நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வருது. வளர்ந்துகிட்டே வந்தா என்ன ஆகுது? ஒரு நாள் வேலையில் அந்த மான் ஓடி போயிடுச்சு. அப்படி கொஞ்சி வளர்த்த மானே அதனுடைய குணத்தை அதை காட்ட முடியல. காலத்துல ஓடி போயிடுச்சு. அப்ப என்ன செஞ்சாருமா? அந்த மான் பிரிவினால மன வேதனைப்பட்டு அண்ணாகரம் தண்ணி கூட சாப்பிடாம அப்படியே இருந்து அப்படியே தோடா இருந்து கடைசியில இறந்து போயிட்டார். யாருனால? அந்த மானுடைய ஏக்கத்தினால இறந்து போனார். அப்ப மானோட இறக்கத்துல இறந்து போனத மீண்டவர் மானாக பிறந்தார். மீண்டும் என்ன பண்ணாரு? மானாகவே பிறந்தார். மான் புணர்ச்சியோ மனிதர் புணர்ச்சியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மானாக பிறந்து மான் என்ன செய்யுங்கிறது எல்லாத்தையும் உணர்ந்து அதுக்கு பிறகு ஞானியானார். அப்ப அவர் குஞ்சு வளர்க்கலையா அந்த மான? நீ அதை பார்க்கலையா? நான் முதல்ல சொன்னல, பாகையிலே புள்ளிமான், இந்த கையில சிவபெருமானுடைய 2 வரல ஒரு மான், பக்கத்துல ஒரு பச்சை மான். பச்சை மான் யாரு? உமையவன். பேரர் ஒரு வெள்ளை மான். மேல முடியல இருக்குது என்ன வெள்ளை மான்? கங்காதேவி. அப்ப 3 மான் அவர் பிடிச்சு கொஞ்சலையா இல்ல வச்சுக்கலையா? பிடிச்சு கொஞ்சனவரே கால்ல தானங்க கிடக்காரு. யாரு? சிவபெருமானே கால்ல போட்டு வச்சிருக்கிறது யாரு? உனக்குத்தே அறிவில்லைங்க. சிவபெருமானை கேட்கிற எல்லாரும் கேள்வியை கேட்டா சிவபெருமான மிதிச்சாரா? சிவபெருமானு கால் கடியில கிடக்காரு. யாரு கால் கடியில? அது தெரிஞ்சா சொல்லுங்க. நான் யாரு கால் கடியில கேட்டேன். சிவபெருமான காலில வந்து மிதிச்சது யாரு? அதுதான் கேள்வி. ஏன் கேள்வி அதான். பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா சொல்லுங்க. நான் சொல்லிட்டு உங்க சம்பளத்தையும் சேர்த்து வாங்கிட்டு நான் போறேன். ஆனா வேஷத்தை அழிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கூட தர மாட்டேன். உங்க ஊர் எது? இந்த ஒரு அக்கியம்பட்டி தானே? அக்கியம்பட்டி வர இப்படி பொடி நடையா நடந்து போகணும். அக்கியம்பட்டியில பொண்ணு கட்டினவன் பிறந்து ஒரு ஏக்கர் கை வேட்டிக்கு அடுத்தாப்புல சுத்தாம்பட்டி அலங்க மாட்டேன். ரொம்ப பக்கமா போயிடுச்சு. ஆமா, சரி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க சிவபெருமான போட்டு மிதிச்சதாக நீங்க வந்து சொல்றீங்கல்ல, அந்த சிவபெருமானுடைய அந்த வரம் கேட்டவன் யாரு? உன்னுடைய உருவமாக எனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். யாரு? என்ன யாரு யாருன்னு பதில் தெரியல பார்த்து கேக்குறீங்களே. ஒண்ணு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. வர்றவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா உடனே வள்ளிய பார்த்து கேள்வி கேட்டு நிக்க வச்சிடலாம்னு நினைப்பா. கேள்வி கேட்டவே நானு கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் நான் என்ன கேட்கிறேன்? சிவபெருமான் மாதிரியே எனக்கு உருவம் வேண்டும்னு சிவன்கிட்ட கேட்டு அதே உருவத்தை நீ அடவாய் அப்படின்னாரு. ஒருத்தன் மட்டும் தான் கேட்டானா? 2 பேர் இருக்கான். நான் கதையிலேயே நான் வேற மாதிரி நான் சொல்ல நீ சொல்லு. நான் அப்படி கிடையாதுங்க. கேள்வி நான் கேட்டேன், பதில் தெரியாம யாரும் கேள்வி கேட்பாங்களா? பதில் சொல்ல முடியலன்னு அர்த்தம் அவங்களால. ஏன் தெரியுமா? அத பாருங்க, ஒரு கழுதை இருந்துச்சு. இந்த கதையை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்குள்ள யோசிச்சுக்கங்க. இந்த ஒரு கழுதை இருந்துச்சு. இந்த கழுதைக்கு
கழுதைக்கு என்ன ஆசை அப்படின்னா எந்த கழுதைன்னு உடனே கேட்க கூடாது. எந்த என்னன்னு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாருங்க, ஒரு கழுதை இருந்துச்சுங்க காட்டுக்குள்ள. கழுதை மட்டுமா இருக்கும்? பன்றியில இருந்து எல்லாம் தான் இருக்கும். அப்ப இந்த கழுதைக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டுக்கு ராஜாவா சிங்கம் மட்டும் இருக்கே, இந்த சிங்கம் மட்டும் காட்டுக்கு ராஜாவா இருக்கே, அதனால இந்த கழுதைகளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் ஒரு நாள் சிங்கமா மாறணும் அப்படின்னு ஆசை. கழுதை சிங்கமா மாற முடியுமா? அதனாலதான் கவி எழுதி வச்சிருக்காங்க, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்தாடும் கல்லாதான் கற்றகவி. மயில் வான்கோழி ஆக முடியுமா? மயில் நின்று ஆடுச்சு அப்படின்னா அழகா இருக்கும். இங்க பாருங்க, மயில பாருங்க அப்படியே 10 பேரை கூட்டு நம்ம பார்க்க சொல்லுவோம். இதுவே வான்கோழி ஆடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த வான்கோழியை பிடிச்சி முதல் பிரியாணி போடுங்க அப்படின்னு. வான்கோழியை பார்த்தா நம்மளுடைய சிந்தனை வேற, மானை பார்த்தா நம்ம பார்க்கக்கூடிய விதமே வேற. குயில் கூவுச்சு அப்படின்னா அழகா இருக்கும். காக்கா இது குயில் கிடையாது. குயில் கூவுச்சு அப்படின்னா அழகா இருக்கும். காக்கா கத்துச்சுன்னா, காக்கா கத்தாது, கரையும். காக்கா கரையிறத கேட்டா நமக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்ப ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த கழுதை ஆசைப்படலாமா? இந்த கழுதை ஆசைப்படலாமா? சிங்கமா மாறணும் ஆசைப்படலாமா? ஆசைப்பட்டுருச்சு. இது ஆசை கிடையாது, பேராசை. கதைதான் வேணுவரே. நீங்க அப்படியே தவறு நினைச்சுக்காது. நான் ரொம்ப தன்னடக்கமான புள்ள, எனக்கு பேச கூட தெரியாது. நாகப்பட்டினம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியுமில்ல? நாகப்பட்டினம் எல்லாத்துக்கும் தெரியும். சரி, கதையை சொல்லி முடிச்சு. நாகப்பட்டினத்துல சரி சொல்லுங்க. நாகப்பட்டினத்துல பெரிய ஒரு சங்கீத மேதை, ஒரு பிராமண விட்ட பெண்ணு, சங்கீதத்தில் பெரிய கெட்டிக்காரி. அவ பாடிட்டே இருந்தா. பக்கத்துல எதிர்த்தாப்புல ஒருத்தர் என்ன செஞ்சா, அவ வந்து வேசி விலை மாதம். அவ என்ன நினைச்சா தெரியுமா? ஆஹா, நம்ம பக்கத்துல இருக்கிற இவ்வளவு அழகா பாடுறாள், இவ்வளவு நாட்டியம்லாம் செய்யறாள், நம்மளும் பாடுறா என்ன அப்படின்னு சொல்லி இவ என்ன செஞ்சா தெரியுமா? மேல மொட்டை மாடியில மேல ஏறி போய் பாட்டு பாடிக்கிட்டே கத்திக்கிட்டே ஆடிட்டே இருந்திருக்கிறான். அவ என்ன தெரியுமா? ஒரு இப்ப சொன்ன துணி அந்த சலவை தொழில் செய்யறது ஒருத்தர் என்ன பண்ணாரு, இந்த கழுதை ஓடி போயிடுச்சு, அவரை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. பொது சுமக்கிறதுக்கு கழுதை தானே முக்கியம் தேவை. இந்த கழுதை ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி கவத்தை கையில எடுத்துக்கிட்டு இப்படி வந்துகிட்டே இருந்திருக்காரு. கவத்தை கையில எடுத்துட்டு வருகின்ற பொழுது என்ன ஆகுது, இப்ப மேல மொட்டை மாடியில கத்தினால அந்த சத்தமாகப்பட்டது கழுதை சத்தம் மாதிரி என் காதல இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்திருக்கேன், வாழ்த்த நாக வாகன தேவடியால் பார்த்த குரல் எடுத்து பாடினால் நேற்று கழுத கட்ட வந்தான் கண்டேன் என்று பழுதை எடுத்து தேடி வந்தான் பாருங்க. எப்படி காலகட்டம் என்ன செஞ்சா? ஒரு பொம்பளை படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது காலமகப்படம் எடுத்து கொடுத்திருக்காங்க பத்தியா அந்த கவியிலேயே. ஆனா பாருங்க, படித்தது பேசணும்னு தான் ஆசைப்படுவோம். எனக்கு இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் வரக்கூடிய கவியெல்லாம் தெரியும். ஆனா எனக்கு பேசுறதுக்கு என்னன்னு தெரியல. கழுதை வந்து என்ன செய்யும்? கத்துனா என்ன எடுத்து மேல அப்படி வானத்தை நோக்கி இப்படி பார்த்து கத்தும். அப்ப என்ன ஆகா, நம்மளும் பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கும் போறோம் அப்படின்னு சொல்லி இது நினைக்குமா? கடைசியில கீழே பூமி பார்த்தா தரையில நான் நிக்கிறேன். நம்ம ஆகாயத்துல பறக்கணும் நம்ம நினைச்சேன், கடைசியில தரையில தானே நிக்கிறேன். கழுதனோட வாயில வேதம் போச்சு தெரியுமா? ரொம்ப புரணி பேசி இல்ல, கழுத வாயில வேதம் போச்சு தெரியுமா? 4 வேதமும் கழுதனுடைய வாய்க்கில போச்சு. ஆமா, யார் வந்து எடுத்தது பாட்டை? யாரு? பிரம்மனுக்கு பாட்டை யாரு? பிரம்மன் என்ன செய்யணும்? கழுதையே அந்த வேதத்தை கொடு, வேதத்தை வச்சு தானே உலகத்தை படைக்க முடியும். இப்படி வாய்க்கில விட்டு முடிக்கிட்டே வேதத்தை கொடுன்னு கேட்க. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாம் யாரியா பெரிய கடவுள்? யாரியா? சிவபெருமான். அவர் வந்து என் காலில் கும்பிட்டாத்தேன் நான் வேதத்தை கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன்னு இந்த கழுதை சொல்ல. இந்த கழுதை கழுனா அழகு, தையின பெண்ணுங்க, அது தவறு. அப்ப இந்த கழுதை கதையில இருக்கக்கூடிய பொம்பளை இல்ல, நான் ஆம்பளை. அத கதையில இருக்கக்கூடிய கழுதையை கேக்குறேன். இது வந்து கால மாடு, மஞ்சளட்டு மாடு. அப்படியா? கழுதை என்றால் தொழுவுக்குள்ள விட்டா இத கேளுமா. கட்டுத்துறையில வந்து மாடு, கால மாடு தான் கால் வரணும். கட்டுத்துறையில பசுமாடு காலம் வரலாமா? காலமாடு வந்து கால் வச்சுனா இதாண்டா என் காலம்பேன். ஆனா பசுமாடு கால் வரைச்சு வை, ஆனா சரி இந்த மாடு கொண்டு போய் அடிமாட்டுக்கு தள்ளி விட்டுருவாங்க. எதுக்குமா யாரு எதை எந்த இடத்துல யார் செய்யணுமோ அந்த இடத்துல செய்யணும். சிவபெருமான் என்ன செஞ்சாருமா? சரி, வேதத்தை வந்து கழுதை வந்து வாங்கணும்ல, சிவபெருமான் வந்து கழுதையுடைய காலில் அப்படி தொட்டு கும்பிட. இது ஆஹா, பெரிய கடவுளே நம்ம காலில் தொட்டு கும்பிட கத்த. இந்த வேதம் வெளியே வந்துருச்சு. வேதம் வெளியே வந்த உடனே என்ன செஞ்சாருமா? என் கழுதைய உன் காலை தொட்டு கும்பிடுங்கிற நினைப்பா 4 காலையும் தூக்கிட்டு ஒற்றே ஆட்டி அடிச்சு கொண்டே விட்டாரு. அது செத்தாலும் பாருங்களேன், கழுது செத்துட்டு போகுது. ஆனா அது செத்ததுலயும் அது நினைச்சது நடந்துச்சுல்ல, அதுதாங்க பெருசு. அங்க ஜெயிச்சது கழுதைங்க. நீங்க வெற்றி பெற்றுட்டு நினைக்காதீங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த கழுதைக்கு ஆசை, இந்த கழுதைக்கு ஆசைதான். நான் அப்படிலாம்
மாத்திரம் பேச மாட்டேன். இந்த கழுதை தான். சரி. இந்த கழுதைக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளாவது நாமளும் காட்டுக்கு சிங்கமா, காட்டுக்கு யார் ராஜா? சிங்கம். சிங்கம். சிங்கம் மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசை. கழுதை சிங்கமாக முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப பாருங்களேன், இந்த வேடுவர்கள் நீங்களா என்ன பண்ணுவீங்க? ஒரு மிருகத்தை வேட்டையாடிட்டீங்க அப்படின்னா அதனுடைய தோள்களை எல்லாம் பாறைகள் மீது காய வைப்பீங்க இல்லையா? எந்த தோல்? தோல் தானே? ஆமா, தோல் தானே காய வைப்பீங்க. நீங்க தான் தோல்னு கேட்டீங்க. அதனால நான் திரும்ப கேட்கிறேன், தவறா நீங்க நினைக்க கூடாது. அப்ப நீங்க வேடுவர்கள் எதை காய போடுவீங்க பாறை மேல? உடும்பு தோல்னா என்ன? எதுல இருக்கு உடும்பு தோல்? எதுல இருக்கு? எல்லா தோலுக்குமே பெருமை இருக்கு. உங்க தோலுக்கு பெருமை இருக்கா? எல்லா தோலையும் போய் போட முடியாது. மனிதனுடைய தோலுக்கு பெருமை இருக்கா? கிடையாதுங்க. மனிதனுடைய தோல் எதுக்காவது பயன்படுமா? கிடையாது. மாடு செத்துச்சுன்னா அந்த தோல் பயன்படும். ஆமா, இசைக்கருவிகளுக்கு பயன்படுத்தல. மனிதனோட தோல் எதுக்குமே வந்து புண்ணியம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு சொக்கநாத புலவன் கவி சொல்லி காமித்தியா? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தில் ஆவதனாய் இங்கார் சுமந்திருப்பர் இச்சரக்கை மங்காத சீர அகத்தை தந்தால் தேடே பெருங்காயம் ஏரகத்தை செட்டியார். யார வெங்காயம்? நீங்க இப்ப வெங்காயம் உடம்புமா? வெங்காயம் சுக்கு போல ஆகி போச்சுன்னா இந்த உடம்பு சுக்கு போல ஆச்சுன்னா வெந்து சாம்பட என்ன புண்ணியம்? அதுக்குதான் சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் இங்கார் சுமந்திருப்பர் இச்சரக்கை. இந்த பூமியில இந்த சரக்கை நாம சுமந்துட்டு இருக்கவே இது வேணாம். ஆனா எல்லாத்துக்கும் கிடைக்காத மோட்சத்தை தந்தால் இனி இந்த பிறவி எனக்கு வேண்டாம். ஏரகத்தை செட்டியார் கேட்டார். வெங்காயத்துக்கு பெருமை இருக்கு. வேடுவரே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய படிச்சிருக்கீங்க. இப்படிதான் எனக்கு பிடிக்கும். இந்த கற்றறிந்தவர்களோட பேசி அவங்கள வந்து பேச விடாம நிக்க வைக்கிறதா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு தங்காயம் தீர வெங்காயம் வேணும். நாங்க நீங்க தானே வெங்காயத்தை பத்தி பேசுறீங்க. பேச விடுறீங்களா? நீங்க நான் வேற பேசிட்டு இருந்தேன். இதுக்குதான் நிறைய படிக்க கூடாது அப்படிங்கிறது. வாங்க. கற்பூர பாத்தி கட்டி கஸ்தூரி எரி போட்டு உள்ளி என்ற வெங்காயத்தை விதைத்தாலும் அதன் குலம் வேறாகுமோ அப்படின்னாங்க. உள்ளி என்றால் என்ன? வெங்காயம். இந்த மழை பெய்கின்ற போது இந்த மண்ணுடன் கலந்து ஒரு வாசனை வரும் பாத்தீங்களா? மண்ணு மணக்கும். இந்த மண்ணுல கொண்டு போய் இந்த வெங்காயத்தை நட்டு வச்சோம் அப்படின்னா மண்ணுதான் நாசமா போகும். இந்த வெங்காயத்தை இருக்க இந்த வெங்காயத்தினுடைய குணம் பாருமா? வெங்காயத்துக்கு என்ன குணம்? நாற்றம் மட்டும்தான் அடிக்கும். வெங்காயத்துக்கிட்ட போய் மணக்குமா? மணக்காது. ஏன்னா இந்த வெங்காயத்தினுடைய தன்மை அவ்வளவுதான். இப்ப நீங்க வேடுவர் தானே? நீங்க மிருகத்தை வேட்டையாடி அதனுடைய தோலெல்லாம் எங்க கொண்டு போய் காயப்படுவீங்க? காயப்பட மாட்டீங்களா? அப்படியே பயன்படுத்துவீங்களா? எதுவுமே காய போடணுங்க. நான் உரிச்சு வைத்து தோலை போய் காய போடுறதும் இல்ல, கறியை திங்கிறதும் இல்ல. அப்ப நீங்க எதுக்கு வேடுவர் தொழில் பாக்குறீங்க? விற்க போறதும் இல்ல. முழுமையாக இந்த ரெண்டு மானை என் பக்கத்திலே இருக்கணும், உயிரோட இருக்கணும். இல்ல உங்க மான சொல்லல வேடுவரே. யாருமே தன்னுடைய தான் வளர்க்கக்கூடியதை அப்படி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க இன்னும் வேட்டையாடுறதுக்கு பக்குவம் பத்தலேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன வேட்டையாடவே தொடங்கலேன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கத்தையோ புலியையோ வேட்டையாடி இருந்தோம், ஒரு யானையை வேட்டையாடணும்னா அதுல இருக்கக்கூடிய விலை மதிப்பற்றது எது? தந்தம் இல்லையா? தந்தத்தை அதான் சொன்னாங்கல்ல, தேன் எடுத்தவன் பிறங்கையை நக்காம இருப்பானா? என்ன பண்ணுவான்? அப்ப யானை நீங்க வேட்டையாடுறீங்க, தந்தத்தை விட்டு இருந்திருப்பீங்க. அப்ப யானையினுடைய அருமையும் தெரியும், யானையுடைய தந்தத்தினுடைய பெருமையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியல. அப்ப வேடுவர்கள் என்ன பண்ணுவாங்க? மிருகத்தை வேட்டையாடி தோலை உரிச்சு காய வச்சு விற்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க? வேடுவர்கள் இப்படி பாறையில தோலை வந்து காய போட்டிருக்காங்க. அதுல ஒரு சிங்கத்தினுடைய தோல் இருக்கு. இந்த கழுதை பார்த்துச்சு. இந்த கழுதைக்கு என்ன ஆசை? நம்மளும் ஒரு நாள் சிங்கமா மாறணும் அப்படின்னு ஆசை. இந்த கழுதைக்கு சிங்கத்தோட தோலை பார்க்கவும், சிங்கத்தோட தோல் இருக்கு, இன்னைக்கு நம்ம அதை போத்திக்கிட்டு இன்னைக்கு எல்லா மிருகத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு. இந்த ஆசை தேவையா? உலகத்துல எவ்வளவோ ஆசை இருக்கு. சும்மா இந்த வெட்டி வீராப்பு காட்டணும்னு ஆசை. பல பேர் வெட்டி வீராப்பு காட்டிட்டு இருக்காங்க. சரி, அவங்க அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த கழுதை என்ன பண்ணுது? இந்த சிங்கத்தினுடைய தோல் எடுத்து மேல் ஃபுல்லா பொத்திக்கிட்டு அப்படியே நடந்து போகுது. அப்படி ராஜ தோட்டத்துல அப்படியே நடந்து போகுது. அங்க ஒரு மான் குட்டி வருதுங்க. உங்களை மாதிரி ஒரு சிறிய மான் வச்சுக்கோங்க. மான் குட்டி வருது. வந்து நின்று பாக்குது, மிரண்டு ஓடிடுது. அங்க இன்னொரு மிருகமும் வந்து பாக்குது. ஆனா அது பயப்படுது. இப்படியே பாக்குது. என்ன பேசுறீங்க? அந்த மிருகம் என்ன பண்ணுது? இப்படியே பாக்குது. அந்த கழுதையை சுத்தி பாக்குது. ஆனா போத்திருக்கிறது சிங்கத்தோடு. இப்படி சுத்தி பார்க்கவும் இதுக்கு வந்து சிங்கம் மாதிரி தெரியல. உன்னை பார்த்தா சிங்கம் மாதிரியே தெரியலையே, முடிய சரியில்லை, உன்னை பார்த்தா சிங்கம் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்ப சிங்கம்னா என்ன பண்ணணும்? கர்ஜிக்கணும். கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? ஏன்னா கழுதைக்கு கர்ஜிக்க தெரியுமா? அப்ப இந்த கழுதை என்ன பண்ணுது? கழுதை எப்படிங்க கத்தும்? நல்லாதான் கத்துங்களேன். இது காக்காச்சே. அப்ப இதாங்க சரியா? அதான் கழுதை பாச கழுதைக்கு தான் புரியுமாங்க. அப்ப பாருங்களேன், கழுதை மாதிரி கத்துது. இத பார்த்தோட இந்த மான் குட்டி என்னடே போட்டிருக்கிறது சிங்க வேஷம், ஆனா கத்துனது கழுதை மாதிரி. அப்ப நீ கழுதை தானே அப்படின்னு போய் சிங்கத்துக்கிட்ட சொல்லி கொண்டு எல்லா மிருகங்களும் செய்து சாப்பிட்டுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஆசைப்படலாம், பேராசை
இல்லையா? பக்கத்திலே கனிமான் இருக்கு அந்த நரம்பு புரியல உனக்கு. இவர் பார்வையில குறை இருக்குன்னு சொன்னனால என்ன வேடுவரை கூட்டு பையன் சொல்றேனா இல்ல ஒன்றரை கண்ணைன்னு சொல்றேனா? அப்படிலாம் கிடையாதுங்க. அவருடைய சிந்தனையில குறை இருக்குங்க. பாதையிலே இருக்கு உங்க பார்வையிலே கொஞ்சம் குறை இருக்கு. உங்க பார்வையிலே எங்களுக்கு கொஞ்சம் குறை இருக்கு. என்ன என்ன பெரிய என்ன நக்கீரல் பரம்பரையா? நக்கீரல் பேரனா? இல்ல. குறை கண்டுபிடிக்கிறீங்க என்ன? உங்க பார்வையிலே எங்களுக்கு குறை இருக்கு. என்ன குறைன்னு சொல்லுங்க. போயிட போடுங்கிறேன். இது ஒரு எப்ப பேசுறேன். அதுக்கு நான் பாடி முடிச்சுக்கிறேன். ஐய நீ நக்கிற மரபில் இருக்கலாம். எங்களுக்கு வந்து டைய முக்கியம். நல்லா பேசக்கூடிய புள்ள உன்னை வந்து பெரிய எனக்கு மனமாக்களுக்கு சந்தோஷம் இல்லை சத்தியமா. இந்த என்ன சாமி அது ஒளியநாயகம்மா போல வந்து இந்த உலகத்திலே நீ ஒரு பவுனி வருவேன். அது என்னோட ஆசீர்வாதம். ஏன்னு கேட்டால் இந்த நான் சொல்கிறேன் சேவன் கூத்து நல்லா இருப்பேன். கதையை முடிங்க. எங்களுக்கு நான் இன்னைக்கு ராமநாடு போகணும். கிட்டத்தட்ட நான் தூக்கி 6 மாதம் ஆச்சு. ஏன்னா அடையாளம் கெடு. ஆனால் அடுத்த பணியில் நீங்கள் 2 சந்திக்கும் போது 2 மணிக்கு எனக்கு வர்றேன். கேரு யாரு உன்னை ரசிக்கிறா இல்லையோ நான் சத்தியமும் ரசிகன் ஆகிட்டேன். ராதாகிருஷ்ணனுடைய சும்மா விட மாட்டேன். பள்ளிக்கு சொல்லிட்டே இல்ல 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 பள்ளிக்கு போறது ஒரு சொல்லுவா. பேசும்போது புராணம் பேசலாம், பொதுக்கருத்து வரணும், சமுதாய பிரச்சனை வரணும். அப்படி ஒரு ஆற்றல் படைத்தவன் என் மகன். என் மகன்ல மருமக என் மையமே உண்மைய பேசணும், உறக்க பேசணும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக பயப்படக்கூடாது. பாருங்க, உங்களுக்கே நீ பாராட்டணும்னு மனசு இருக்கு, ஆனா தயக்கம். எங்க வந்து பல பேர் உங்களுக்கு சண்டைக்கு வருவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்க. நினைச்சா நேரம் கொடுக்குறேன், பாராட்டி இருக்கேன். இல்லம்மா, அதிக பேச்சுக்காரி பெருவம்பி 1000 ஆனாலும் அவள வேண்டாம் தம்பி. இது பேச்சு வளர்க்குறீங்க. நான் என்ன நினைக்கிறேன், பேசணும். நான் என்ன நினைக்கிறேன், அது வந்து தருத்திரியா அப்படி கிடையாது. பெண்கள் பேசணுங்க. பெண்கள் பேசினாதாங்க சரித்திரம். ஆண்கள் பேசினாதாங்க தரித்திரம். பெண்கள் பேசினாங்க சரித்திரங்க. ஏன்னு கேட்கிறேன், அப்புறம் பேசலாம். ஒரு மனிதனுடைய வலிய புரிஞ்சுக்கிறவன் தான் சராசரி மனிதன் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய வலி எனக்கு புரியுது அப்படின்ற காரணத்துக்காக இதோட உங்களை மிச்சம் வச்சுட்டு நான் கிளம்புறேன். இதுவே நீங்க இப்படியா நீங்க மாடி இல்லாத வாழ்வு, மதி இல்லாத வாணிபம், நன்னாடி இல்லாத செங்கோல் செலுத்துவது, கூடும் குருவில்லா வித்தை, குணமில்லாத பெண்டு, விருந்து இல்லாத வீடு வீணா போகும் சொன்னேன். அதனாலதான் நல்ல குணத்தோடு இருக்கிற பொம்பளை தான் கையெழுத்து கும்பிடுவான். கையெழுத்து கூப்பிடுறது பொம்பளை தான் கையெழுத்து கூப்பிடுறது கும்பிடுறாங்க. அப்ப எப்படி நடந்துக்கணும்? அவங்களுடைய வழி என்னவோ நம்ம ஏன் அந்த இதுக்கு போகணும்? நல்லா பேசுவேன். எல்லாரும் இப்படி சொல்லி விடுங்க. எட்டு எட்டு பார்க்கலாமா பழனிக்குமாரா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பேருங்க. ஆனா இந்த பேரை வச்சுட்டு நீங்க என்ன ஒம்பளுக்குறீங்களா, அதான் ரொம்ப பிடிக்கல. நீங்க வந்தாலும் சரி, உங்க அப்பா கண்ணப்பனா வந்தாலும் சரி, இந்த காயத்ரி கிட்ட பேசி மிச்சம் கொண்டு போக முடியாது. அடுத்த மேடையில உங்களை நான் சந்திக்கிறேன், அப்ப பேசிக்குவோம். ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண நான் மூத்தவ இருக்கேன். நல்லா கேடுங்க, நான் சொல்றது செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. ஏடுகளு கண்ணப்பைக்கு அப்ப முடிக்க மணி ஆகி போச்சு. அடையாளங்கள் என்னமா நீங்க தவறா நினைச்ச கூடாது. ஏன்னா பெத்த பிள்ளையவே வந்து வெற்றி பெற வச்சு சந்தோஷப்பட்டது யாரு? சிவபெருமான். அந்த தந்தையினுடைய தன்மை வரணுங்க யாருக்கா இருந்தாலும். இப்ப நீங்க பாராட்டிங்க பாத்தீங்களா, நீங்க பாராட்டினப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. யாருமே அவ்வளவு சீக்கிரம் பாராட்டிக்க மாட்டாங்க. எவ்வளவு திறமை இருந்தாலும் உங்ககிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா நீங்க என்கிட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சு நீங்க பாராட்டணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, நீங்க சிவபெருமான் ஆயிட்டீங்க. நான் முருகப்பெருமான் மாதிரி ஒரு சின்ன பிள்ளை ஆயிட்டேன். அதனால உங்களோட மாதிரி நீங்க வளர்த்துக்கு வரல, இதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. காரைக்கால் மலை பத்தி யாரு பாத்துருக்கா? நீ தான் காரைக்கால் மலை அடையாளங்கள்
ஒரே வார்த்தை அவ்வளோதான். சரிப்பா சரிப்பா சரிப்பா. அதனால பாருங்களேன் வேற சத்தியமா சொல்றேன், நான் பல வழியே பார்த்துருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன். உன் அறிவு திறமை என்ன அதை சரி இப்போ சொல்றதை கேட்டுக்க. இந்த திறமை வீட்டில் இருக்கடா, புரிஞ்சுக்க. இந்த மேடையில் சொல்றேன் புரிஞ்சு அடையாளம். ஏன்னா வாழ்க்கையில நாட்டை ஆண்டதும் பெண்ணுதான், வீட்டை ஆண்டதும் பெண்ணுதான், உலகத்தையே ஆள போறதும் பெண்ணுதான், ஆண்டவங்களும் பெண்ணுதான் இல்லையா? அதனாலதான் இதெல்லாம் உணர்ந்தனாலதான் சிவபெருமானே தன்னுடைய உடல்ல பாதியா சக்திக்கு ஆதிபரா சக்தியை கொடுத்து வச்சிருக்காரு. அதனால இதுவரை உங்களுடைய மானியங்கள் வனத்துக்கு வரல. ஒருவேளை நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய மானியங்கள் வனத்துக்கு அழகான மான், அறிவான மான், பண்பான மான், பரிவான மான், கடியமான மான், கட்டுப்பாடுடைய மானியங்கள் வனத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அதை இப்போது வந்து சென்ற வேடுடைய மான் என்று நான் தெரிந்து கொள்வதற்கு ஏதேனும் உங்கள் மனதிற்குரிய சிறப்பான அடையாளம் இருக்கா? என்ன ஊருக்கு போறீங்களா? காசு பணத்துக்கிட்டே வந்தியா? ஏங்க உலகமே ஏங்கி கொண்டிருக்கிறது பணம் பெற்றுதானே. ஆமா பாருங்க அடையாளம். அப்புறம் நிமிர்ந்து சாயாதே நிமிர்ந்து சாயாதே கொம்பு. இவ்வளவு நேரம் பெய்றீங்க, வள்ளி வெளுவர் பெய்றீங்க. ஆமா, இந்த புடியில மேப்புடி புடி நடுப்புடி இருக்கு, புடி சரியில்லை வச்சுக்க சச்சமும் போகும். எதா இருந்தாலும் வலிக்கு போயிடும். இது காட்டுறாங்க புடி நச்சு தான் நெச்சு. சரி புடிங்க. இவ்வளவு நேரம் வள்ளிக்கு வேடுவருக்கு தர்க்கம் வந்துச்சு, இப்ப பெட்டிக்காருக்கு வேடுவருக்கு வருது. அது இன்னைக்கு நம்ம முடியாது. அண்ணன் நம்பிக்கை இருக்கு. நான் முதலே சொல்லிட்டேன், பள்ளி முறை ஆட முடியல, இன்னைக்கு எனக்கு லைஃப் தெரியல, இல்லை ஒன்னே போட்டு
மதறித்தான். இது மானா மாநகர் மதுரை. மான் வடிவான மங்கை அது என் தங்கை. தங்கச்சி எழுந்திருக்க. உன் அத்தா என்ன புரியல? உன் அத்தா என்ன தாத்தாங்க? எங்க என் யாரு அத்தா என்ன நீ தானே. ஆ? சட்டம் போட்டான் நீதானே. அத்தான் அருமை அத்தான். மாடல்ல உன்னதான் தேடி வந்திருக்கேன். இணைவா? ஆமா. என்ன தேடி வரீங்க? நீங்க யாரு? நம்ம 2 பேத்துக்கு ஏற்படுது இன்று நல்ல முகூர்த்த பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம். எனக்கு கல்யாணம் ஆசை வரலையே. நீங்க யாருங்க? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? நாம் கையோடு சொல்லலாமா? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? அண்ணே, கருப்பே. அண்ணா! உன்னை இல்லைண்ணா. பேரறிஞர் அண்ணாவை சொன்னேன். சரி. பேரறிஞர் அண்ணா ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா? என்னாச்சு? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதான் பாருங்களேன், மனிதர்கள்ட்ட எதையும் தாங்கக்கூடிய இதயம் பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் சரி. இப்போ நீ நிறைய துன்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். பழக்கடல் முருகனை வேண்டாம் பண்பாரு. வாழும்படி நீ உன்னை நினைப்பதற்கு வழிபடுத்தே உன்னை மனவதற்கு. மனப்படுத்தி உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தி உன்னை மணப்பதற்கு. அரோகரா, அரோகரா. வெளியே சொல்லுவேன், அரோகரா, அரோகரா. முருகா வள்ளி முருகா முருகா வள்ளி வந்தது தாங்கள் தானே முருகா? நானே தான். ஏன் முருகா இந்த நாடகம்? ஏன் இந்த நடிப்பு? ஏன் இந்த கால தாமதம்? இனி அழுகிறவன் நினைத்திருக்கின்றாயே என்பதற்காக சில சோதனை. இல்லம்மா, நடிச்சாதான் ஊர்ல காசு தருவாங்க. சோதனை அப்படின்னா பரிசோதனை அப்படின்னா என்ன சந்தேகம் கொண்டிருக்கல? சந்தேகம் இல்லை. பிச்சு போடுவேன். அது யாரு கூப்பிடுவேன்? அது எப்போதும் பாருங்களேன். பிச்சு போட்ட ராமாயணத்துல ஆஞ்சநேயர் ஆமா, வெளுத்தான் ராமாயணத்துல ஒருத்தன். மீண்டும் சரி, இருக்கட்டும். மீண்டும் தொடராத. முருகா, அப்படி இல்ல முருகா, இங்க பாருங்களேன். என்ன அவசரம் பாருங்க. உங்கள் நினைவு என்று வேறு எதுவுமே இல்ல முருகா. வாழ்நாள் முழுவதும் என்னுடைய தந்தை தாய் பெயரை சொன்னேனோ இல்லையோ உங்களுடைய பெயரை தான் அனுதினமும் கூறிக்கொண்டே இருக்கிறேன். முருகா முருகா முருகா. என்னை திருமணம் ஏற்றுக்கொண்டா உனக்கு வேண்டிய வரத்தை அளிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு வரம் வேண்டும் முருகா. என்ன வரம் வேண்டும்? இந்த ஒரு வரத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. எல்லாத்தையுமே சாதிச்சிருவேன். இந்த ஒண்ணு மட்டும் இருந்தா மிக வரம் என்ன? அப்படிப்பட்ட வரம் என்ன தெரியுங்களா? இன்று முதல் தேவலோகத்திலும் பூலோகத்திலும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கப்பட வேண்டும். என்றும் என்றென்றும் என் பேருக்கு பின்னாடி தான் உங்க பேரும் உங்கள் முதல் மனைவி பேரும் வரும். அப்படி கிடையாது. அது இப்படி பேசுங்க. இல்ல இருந்த தண்ணியை ஏற்கனவே சொன்னீங்கல்ல, இருந்த தண்ணியை தெளிச்சா வந்த தண்ணி மாதிரி. ஏங்க, ஏற்கனவே மூத்தவளுக்கு முதலிடம். ஆமா, இளையவளுக்கு அப்பனா நீங்க போங்க போங்க, நீங்க அப்படியே மயில எடுத்துக்கிட்டு வாரமா எடுத்துக்கிட்டு உலகத்தை சுத்துங்க. முருகா, நாதர் குட்டி ஞான பழமாதி கிடைக்கணும். வள்ளி வள்ளி இங்க வா. முருகா, நீங்க கல்யாணம் பண்ண பிரச்சனை இல்லை, கேட்கறது நியாயம். என் பேர் முன்னாடி வரணும்னா உங்க பேர் பிள்ளை வரணும்னா அப்படியே அமைதி கிடையாது. நாங்களும் உங்க பக்தர்கள். முதலிடம் யாருக்கு தெரியுமா? எங்களுக்கு நாங்கள் போட முருகனுடைய முதலிடம் யாருக்கு? நிதானத்தை கைவிடக்கூடாது. கண்டிப்பா இளையநாட்டுக்கு நீங்க வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா, நியாயமா அது? கவனமா போயிடும். என்னன்னு கிடைக்க வழிய மாட்டேன். நிதானமே இல்லாமலே என்ன தெரியும் முதல் முன்னாடி உள்ள சக்தி என்ன தெரியுமா? என்ன பேசணும்? முதல் சக்தி ஞான சக்தி, இரண்டாவது சக்தி கிரியா சக்தி, மூன்றாவது சக்தி தான் இச்சா சக்தி. சரி, ஆனால் முதலிடம் ஏன் வள்ளிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஒரு காரணம் இருக்கு. வள்ளியுடைய கையில் இருப்பது தாமரைக்கு சூரியனை கண்டு மலரும். சூரிய கிளை வந்து வலது பக்கம், சந்திர கிளைங்கிறது வந்து தெய்வ யானை. தெய்வ யானுடைய கையில் இருப்பது நீர்வற்பாளங்கிறது அல்லி மலர், அது வந்து இடது பக்கம். இடது பக்கம் வந்து தெய்வ யானை ஆட்கொண்டு வலது பக்கம் உனக்கு முதலிடம் கொடுப்பதற்காகத்தான், அந்த சூரியனுடைய அவசரம் உனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று முதல் வள்ளி தெய்வானை சமேதர சுப்பிரமணியன் என்ற திருநாமத்தை ஏற்படுத்தி என்னோட வலப்பக்கம் உன்னை ஆட்கொண்டு உனக்கே முதலிடம் அடைகிறது.
சொல்லுமா. இந்த வேப்ப இலைகள் இனிக்கும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நபர்கள் வந்து இந்த பதில கேட்கறதுக்காகவே நாடகம் பார்த்திருக்காங்கன்னு பாருங்க. அங்க பாருங்க. சரி இருக்கணும். ஏன்னா வித்தியாசமான கேள்வி இல்லையா? வேப்பம் இலைகள் எங்க இனிக்குது அப்படி பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்பாபா கோவில்ல ஒரு வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்தில் எப்போ இலைகள் உதிர்ந்து முளைத்தாலுமே அது வரக்கூடிய இலைகள் எல்லாமே இனிக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கு. எல்லாம் நம்ம செயல் கிடையாது, எல்லாம் அவன் செயல்.